டேஸ்ட் அண்ட் ஸ்பைசியான ப்ரான் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துலாமா. அதுக்கு ப்ரானை வந்து கொஞ்சமாக மஞ்சள் போட்டு நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுக்க ஆனியன் அண்ட் அது கூடவே கருவேப்பிலை போட்டு லைட்டாக இது வதங்கட்டும். ஸோ ஆனியனோட கலர் வந்து லைட் கோல்டன் ஆகிற வரைக்கும் வதங்கட்டும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. அது ஒரு பச்சை வாசனை போனதுக்கப்புறம் அதில் நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஆட் பண்ண போகிற மசாலா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், ஜீரகத்தூள், மல்லித்தூள், மிளகுத்தூள் அண்ட் ஃபிஷ் மசாலா பவுடரை கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா அந்த இடத்துல நீங்கள் கரம் மசாலா கூட ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்லைஸை கட் பண்ணி வச்சுக்க தக்காளி போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு மூடி வச்சு தக்காளி நல்லா ஸ்மாஷ் ஆகிற வரைக்கும் இருக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம பாயில் பண்ணி வச்சுக்க ப்ரான் அண்ட் அது கூடவே பொட்டேட்டோவை சின்ன சின்ன பீஸில் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மூடி வச்சுலாம் வேகிற வரைக்கும் வெந்தோடனே ஆஃப் பண்ணி எடுத்திங்கன்னா ரொம்ப ஸ்பைசி அண்ட் டேஸ்டியான ப்ரான் கிரேவி ரெடி ஆகிடும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக காமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ரெசிபியில் மீட் பண்ணலாம். ஹேவ் ஏ குட் டே.